அக்னிசுவரன் இப்போ இந்த நீதிபதிகள் தீர்ப்பில் இந்த உரிய ஆதாரங்கள் உள் ஒதுக்கீடு அப்படின்னு வரும்போது அதுக்கான டேட்டாக்களை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படிங்கிற நோக்கி இந்த தீர்ப்பு நகர்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை மத்திய அரசு எப்படி கையாளுகிறது அப்படிங்கிற விதத்தில் தான் சார் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே மத்திய அரசினுடைய நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடியது தான். நீங்க 2011க்கு பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவில் இங்க நான் அந்த சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் கேட்பது என்னன்னா, தயவு செய்து சமூக நீதினே பேசாதீங்க. ஏன் தெரியுமா? இந்திய நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்தந்த மாநிலத்தில் எத்தனை சமூகம் இருக்கிறது என்றே தெரியாது. அப்படி ஒருவேளை சமூகத்தில் எடுத்துட்டா டிஎன்பிசியில கூட எத்தனை சாதிகள் இருக்கிறதுன்னு போட்டிருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை எடுத்துட்டா தெரியணும் மத்திய அரசு தானே அது நடவடிக்கை எடுக்கும். அதைத்தான் சார் சொல்ல வர சார். அப்படி ஒருவேளை எடுத்துட்டாலும் கூட அதிலே இருக்கக்கூடிய வேறுபாடுகள், அப்போ எத்தனை சமூகம் இருக்கின்றது இன்னும் நமக்கு தெரியல. 2011க்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று எடுக்கணும், ஆனா நாம் எடுக்க தவறுகிறோம். ஆனால் பேசுவதெல்லாம் சமூக நீதி, சமூகமே எத்தனை என்று தெரியாத போது எந்த சமூகத்துக்கு எந்த நீதி கொடுப்பீங்க? எந்த அளவுக்கு நீதி கொடுப்பீங்க? எத்தனை சதவீத நீதி கொடுப்பீங்க? இதுதான் இங்க கேள்வி. இப்போ கிரிமிலேயர்னு ஒரு வார்த்தை போட்டுட்டீங்கல்ல, இங்க 18% இருக்கக்கூடியவர்கள் 3% அருந்ததிற்கு போயிருச்சுன்னா இங்க 15% தான் பிற வேலை வாய்ப்பில் கல்வியில் இருக்கிறவர்களுக்கு போகுது. அப்ப ஏற்கனவே படிச்சுட்டு போனாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நீங்க கிரிமிலேயர் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த 15% போட மாட்டீங்க, 26.5 பிற்படுத்த சாதியில போடுறீங்க. அப்படி பிற்படுத்த சாதியில போயிட்டா அவர்களுக்கு எந்த வகுப்பினர் என்பது எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க சார்? அடையாளம் காட்டுவது எப்படி? அவர்கள் இங்கிருந்து இந்த இனத்தில் பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு பதவிக்கு வந்து விட்டார்கள். வந்த காரணத்தினால் உண்மைதான், நீ வந்துட்டேனா குடிசையில் இருப்பவர்களுக்கு வழிவிட வேண்டும், மாளிகையில் இருப்பவர்கள். ஆனா நீங்க மறுபடியும் ஐஏஎஸ் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா 15க்கு தான் வர்றாங்க. கல்வி வேலைவாய்ப்பு இல்லாம பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி தான் உருவாகுது. அதத்தான் இப்ப மீண்டும் அங்கதான் வர்றாங்க. இப்ப நான் கேட்பது, இப்போ அவர்கள் 15% போட்டி போடுவார்களா அல்லது 15%ற்குள் மேலே ஏற்கனவே மேலெழுந்த சமுதாயத்தில் இருக்கிறவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களில் பொருளாதாரத்தில் கல்வியில் மேம்பட்டவர்களுக்கு என்று 1% அல்லது முதல் தலைமுறையில் வருகிறார்கள் அவர்களுக்கு 14% அல்லது இது ரெண்டும் இல்லப்பா, படிச்சுட்டு வேலை வந்துட்டியா, நீ தாழ்த்தப்பட்டது மேல வந்துட்டியா அப்படின்னா நீ மிகவும் பிற்படுத்த மேல போறியா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு 26.5க்கு போக சொல்றீங்களா, அதில் நீங்கள் அடையாளம் காட்டுங்கள். இதுதான் நம்ம மக்களுக்கு தேவையான ஒன்று. இதை செய்ய வேண்டியது இங்கு பேசுவது எல்லாமே மத்திய காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லாமே வாக்கு அரசியல், எல்லாமே பதவி அரசியல். இங்கு நடப்பது முடிஞ்ச அளவுக்கு எதையாவது ஒன்றை தூண்டிவிட்டு எதையாவது ஒன்றை அதை தண்ணி ஊற்றி அமர்த்தி விட்டு இதை செய்கிறார்கள். ஆனா இதுல என்ன வேறு வேதனைன்னு கேட்டா, ஜெனரல் மெரிட் அப்படின்னு வருகிற போது மத்திய அரசுல 40% தான் போகுது, மாநில அரசுக்கு 31% போகிறது. இந்த ஜெனரல் மெரிட்டுக்குள்ள தாழ்த்தப்பட்டவர்களில் மேம்படுத்தப்பட்டவர்கள் இந்த ஜெனரல் மெரிட்டுக்குள்ள போக சொல்றீங்களா அல்லது பிசிக்கு போக சொல்றீங்களா இல்லது எஸ்சியிலேயே உட்பிரிவு கொண்டு வர போறீங்களா? பல குழப்பங்கள் இருக்கு. மக்கள் பார்வைக்கு விட்டுருவோம். நீதிமன்ற தீர்ப்பு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.